நீங்கள் 15,000 20,000 சேவ் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் மோட்டார் வந்து நம்ம எல்லாரோட வீட்லையுமே இருக்கும். ஆனால் ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா அதை யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. எப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ரஸர் போயிடுச்சு இல்லை மோட்டார் போயிடுச்சுன்னு கூப்பிட்றாங்களோ அப்போ மட்டும் தான் சர்வீஸே பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஸர் வந்து சாஃப்ட் இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து அடியாயிரும், மோட்டார் இல்லைனா வைண்டிங் போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டீங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க, மோட்டார்லாம் கரெக்டாக ஓடுது எல்லாமே செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டுக்குங்கும் போது ஒரு 5,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இதே இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ரஸர் மோட்டர் வந்து நீங்கள் ரெகுலராக செக்அப் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ஒரு 15,000 20,000 செலவு பண்ணலாம். ஏன்னா இந்த மோட்டர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து முதல் சாஃப்ட் அடியாக இருந்துச்சு, அடியாயிட்டு அதை செலவு பண்ணதுக்கே கிட்டத்தட்ட 12,000 மேலே சேவ் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக போயிருந்துச்சு. ஸோ அதை மாற்றிட்டு கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா மோட்டருமே அடியாயிடுச்சு. என்னன்னா மோட்டர் லோட் அதிகமாக எடுத்து வந்து வைண்டிங் வந்து இதானனால வந்து அந்த மோட்டருமே போயிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ்டாக ஃபாலோ பண்ணுங்க. மெயின்டெனன்ஸ் மோட்டர் எப்போ சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு கீழே வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை போய் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் எப்போ சர்வீஸ் கொடுக்கலான்றது அந்த டிப்ஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி மேலும் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ்டாக சர்வீஸ் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.